நம்ம சூர்யாவோட சூர்யா 48 ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேஜிஎஃப் சாப்டர் 1 சாப்டர் 2 சாலார் காண்டாரா சாப்டர் 1 சாப்டர் 2 மகாவட்ட நரசிம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா சம்பவம் செஞ்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் இந்தியன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஹும்பேலா ஃபில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, டேரக்டர் பார்த்தோம்னா ஜெய்பீம் வேட்டையன் மாதிரி படங்களை டைரக்ஷன் பண்ண டிஜே ஞானவேல் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டிஜே ஞானவேல் எடுத்துக்கிட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா தரமான பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை கொடுக்குற டேரக்டர். அதாவது ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கூட்டு போய் பார்த்தீங்கன்னா வேட்டையன் கிரிஞ்சு பண்ணி விட்டார். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா சூர்யா மாதிரி ஆக்டரோட அதே காம்போ பார்த்தீங்கன்னா அகைன் ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேட்டையன் மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கதை போகுது. ஸோ கதையும் பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகிருக்கு. அதாவது நம்ம மெர்சல் படத்தில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா டாக்டர்னு ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா டாக்டர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அவரோட பயோபிக் மூவி தான் இது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெய்பீமில் பார்த்தீங்கன்னா பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிஜே ஞானவேல் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். ஸோ இதையும் அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிளாக் பஸ்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு சூர்யாவோட சேர்ந்து. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக சூர்யா 48 பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ கருப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் மூவி. ஸோ இது ஒரு கிளாஸ் மூவி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கயாடு லோகர் பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹீரோயின் தான் இவங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூர்யா, டிஜே ஞானவேல், கயாடு லோகர், சாய் அபியங்கர்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹிட்டு கொடுக்குற ஒரு காம்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்துருக்காங்க. ஸோ மூவி எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹும்பேலா ஃபில்ஸோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி இது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பேன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை புஷ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ ஹும்பேலா ஃபில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் ஏகப்பட்ட படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க பேன் இந்தியா லெவலில் ஃபுல் ஃப்ளெக்ஸ் ப்ரொமோஷனில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூர்யா 48 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பேன் இந்தியா படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா இறங்கி போய் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுவார். ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா மனசு வச்சுச்சுன்னா. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துக்கு இவங்களுக்கே தெரியும் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்துக்குமே நம்ம அந்த லெவலான ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காம்போ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.